இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சிஸ்டர், என்ன வேகமா வந்தீங்க? அவசரமா திரும்பி போறீங்க? இல்ல, பேஷண்ட் வார்டு 13. ஓ, அபி சார் ரூம் தானே? அது இதுதான். இங்க பாருங்க, இதுதான் 13. என்ன, ஏதாவது மாத்திரை தரணுமா இல்ல இன்ஜெக்ஷன் போடணுமா? நாங்க விசிட்டர்ஸ் வந்திருக்கோன்னு உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கா? இல்ல, இது இன்ஜெக்ஷன். அப்ப வாங்க வாங்க சிஸ்டர், வந்து கொடுங்க. அக்கா, அபி கிட்ட பேசுனியா? அப்போ இப்ப வா. அர்ஜுன், இப்ப நாம அபிமாமா தானே பாக்க வந்தோம். அவரு உள்ளதானே இருக்காரு? எஸ், தெரிஞ்ச என்ன இப்படி கேள்வி? சிஸ்டர் உள்ள வந்து அவரை பார்க்கட்டுமே. ஓ எஸ், நோ ப்ராப்ளம். உள்ள வந்து இன்ஜெக்ஷன் போடட்டும். சரி சத்யா, இதை நீயே அபி கொடுத்துரு. போலாமா? அபி. ஏ அர்ஜுன், வாடா. டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சத்யா, நான் அபியோட பேச முடியல. திடீர்னு சேதுவும் டாக்டரும். அது விடுக்கா, இப்ப வா, நான் இருக்கேன்ல, தைரியமா வா. பயமா இருக்கடி. பிச்சிருவா உன்ன. பேசாம உள்ள வா. உள்ள வான்னு சொன்னேன். வான்னு சொல்றேன்ல. வாக்கா. வா. சத்யா, இது நிஜமாடா? ஆமா ப்ரோ, நிஜம்தான். நாங்க தான். ஹாய் மாமா. சத்யா, நீங்களும் வந்திருக்கீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்னது, எதிர்பார்க்கவே இல்லையா? ஹலோ பிரதர், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும்டா. அப்புறம் சிவனும் சக்தியும் ஒன்னதானே இருப்பாங்க. ஏற்காடு வந்தாலும் உலகத்தையே சுத்தினாலும் சிவனின்றி சக்தியும் இல்லை, சக்தியின்றி சிவனும் இல்லை ப்ரோ. வெரி குட். என்னங்க இது சர்ப்ரைஸா இருக்கு? ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே ஏற்காடுக்கு ஹனிமூனுக்கு தான் வந்தோம். என்னடா உளர்ற? ஹனிமூனுக்கு இட்டாலி கிரீஸ்னு போகாம ஏற்காட்டுல ஹனிமூனா? என்னடா அர்ஜுன்? ஏன்னா இங்க தானே நீ இருக்க. உன்னை பார்க்காம ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியல. டேய் அர்ஜுன், நிஜமாவா சொல்ற? ஆமா ப்ரோ. ஒன்னா நம்பர் புழுகுனி மூட்டை நீ. ஏய் மீ. இவரை நம்பாதீங்க அபி மாமா. பச்சையா போய் புழுகுறாரு. இங்க போலாம், அங்க போலாம், ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போலாம், பிக்னிக் பாயிண்ட் போலான்னு காலையில இருந்து வண்டி ஓட்டிட்டே இருந்தான். நான் தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவர் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? நிஜமாவா? என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு உங்க ஹனிமூன் ட்ரிப்ப தள்ளி வச்சுட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. பார்க்க வந்தது மட்டும் இல்ல, நீங்க சீக்கிரமா குணமாகணும், உங்க மனசுக்கு ஏத்தபடி வாழ்க்கை அமையணும்னு வாழ்த்தி இந்த பூங்கத்தை உங்களுக்கு கொடுக்கறேன். இந்தாங்க. தேங்க்ஸ் சத்யா. சீக்கிரமா குணமாகணும்னு சொன்னது கரெக்ட் தான். ஆனா என் மனசுக்கு ஏத்த வாழ்க்கை அது ரொம்ப கஷ்டம்தான். என்ன கஷ்டம்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு கஷ்டமும் கிடையாது. எப்பவும் பழச நினைச்சு திரும்பி பார்க்கணும் அபிமாமா. அப்படி திரும்பி பார்த்தா நம்ம சந்தோஷம் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நிக்கிறது தெரியும். அப்படியா? ஆனா இப்ப திரும்பி பார்க்காத பிரதர். உன் பக்கத்துல ஊசி போட ஒரு நர்ஸ் நிக்கிறாங்க. ஐயோ, நான் திரும்பலப்பா. எதுவா இருந்தாலும் ரொம்ப தனிமையில இருந்து மாத்திரை, ஊசி, சப்புன்னு சாப்பாடு, ரொம்பவே விரக்தியா இருந்தடா அர்ஜுன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் வந்தது இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன் ஏன் அபி அப்படி ஃபீல் பண்ற? அம்மா உன் நல்லதுக்கு தானே உன்னை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்.
அர்ஜுன், உன்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும். ஓ, ரகசியமா? சரி சரி, அண்ணனும் தம்பியும் ரகசியம் பேசுங்க. அர்ஜுன், நான் இங்க ஒரு நர்ஸ பார்த்தேன்டா. அது தேவிதான்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படியெல்லாம் பேசாத. சத்தியமா தேவிதான்டா. என்னடா அர்ஜுன், நீயும் நம்ப மாட்டேங்கிற? இல்லண்ணா, அப்படி இல்ல. ஆனா நான் அர்ஜுனை கூட்டிட்டு டாக்டரை பார்க்க போறேன். நீ அதுக்குள்ள அபிகிட்ட பேசிடு. இங்க பாரு, ஆ, போதும் 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 உங்க ரகசியம் எல்லாம். நம்மள பார்த்து மாமா இவ்ளோ சந்தோஷப்படுவாருன்னு, ரிலாக்ஸா வரணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா சத்யா, நிச்சயமா நானும் எதிர்பார்க்கல. அதனால எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியாவா? பக்கத்துல தானே நம்ம ரெசார்ட் இருக்கு. அங்க ஒரு 2 நாள் அபி மாமாவை கூட்டிட்டு போய் நமக்கு பக்கத்து ரூம்ல வச்சு பாத்துக்கிட்டா என்ன? ஐடியா நல்லா இருக்கே. அண்ணா உனக்கு ஓகே தானே? அது எனக்கு ஓகே தான்டா. ஆனா சேது மாமாவும் கேட்டாரு. ஆனா டாக்டர்... அவரெல்லாம் விடுங்க, டாக்டர் கிட்ட நாங்க பேசிக்கிறோம். அர்ஜுன் வா, சீக்கிரம் வா. ஏய் எங்க? வா அர்ஜுன், போய் டாக்டரை பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அபி மாமாவுக்கு நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல. என்ன இன்ஜெக்ஷனா? ஆமா. டே அர்ஜுன், இவங்க தான்டா நான் சொன்ன நர்ஸ். அர்ஜுன் வாங்க போலாம். ஏய் என்ன சத்யா, உடனே வா. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுல்ல அர்ஜுன். வா, டாக்டர் கிட்ட போய் பேசுவோம். சரி 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 வா. அண்ணா, நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். சரி. என்ன 2 பேரும் ஹனிமூன் போறேன்னு சொல்லிட்டு இங்க ஏற்காடு வந்து நிக்கிறீங்க? அம்மா உங்ககிட்ட சொல்லலையா மாமா? ஏற்காடுல தான் எங்க ஹனிமூனே. அது சரிப்பா, அதுக்காக ஏன் அபி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? எங்கேயாவது காடு, மலை, வாட்டர் ஃபால்ஸ்னு போய் சுத்த வேண்டியது தானே? அப்படி போறதுக்கு முன்னால அபி மாமாவை பார்த்துட்டு போறதுக்காக வந்தோம் சித்தப்பா. தம்பி பாசமா அண்ணனை பார்க்க வந்திருக்காரு. இதுல இப்ப என்ன இருக்கு சித்தப்பா? அதுக்கு இல்லம்மா, இருந்தாலும் நாங்க அத்தை கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்ப சரிம்மா.